ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நல்ல மாலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல நேரத்தில் உடைய பிள்ளைகள் நாங்கள் ஒன்று சேர்ந்து இணைந்து ஆராதித்து உங்கள் வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூடவே இருந்து எங்களை நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். நீ நல்லவர், நீ சர்வ வல்லமைமிக்க தேவன். தகப்பனே நன்றி. இதுவரைக்கும் நீங்கள் செய்த எல்லா நன்மைகளையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். அப்போடைய செல்ல கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் அப்பா. சகல துதியான மகிமை எல்லாம் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரச்சருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பணிந்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல மாலை ஆராதனைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன். நல்ல ஆராதனையில் ஒன்று சேர்ந்து இணைந்து ஆராதித்து அப்போடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நம்ம இணைந்திருக்கிறோம். கர்த்தரை நம்ம இணைத்திருக்கிறார்கள். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இதுவரைக்கும் நம்மை நடத்தி வருகிற நல்ல தகப்பன் இனிமேலும் நடத்துவார்கள். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் நல்லவர். ஓகே, இருதயத்தின் ஆழத்திலிருந்து டைட்டில் பார்த்துருப்பீங்க, விட்டு கொடுக்காத தேவ அன்பு. ஆமென். ஆமாம், இது வரைக்கும் நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோன்னா அவர் நம்மளை விட்டு கொடுக்காம அவர் நம்மளை நடத்துகிறது தான். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய அன்பு நம்மளை யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்காம நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறது. அதான் வேதம் சொல்லுது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. சொல்லுங்கள், கர்த்தர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. விட்டு கொடுக்காத ஆமென் அன்பை என் மீது வைத்திருக்கிறார். அவர் ஒருபொழுது என்னை விட்டு கொடுக்க மாட்டார். ஆமென். தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ டாடி. ஆமென். எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் அப்படிலாம் விட்டுற மாட்டார். அப்படிலாம் விட்டுற மாட்டார். என்ன தேவையில் இருந்தாலும் அப்படிலாம் விட்டுற மாட்டார். சொல்லுங்கள், கைவிடுகிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. அவரை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக இருக்கிற ஆமென். ஆமாம், உங்களை அவர் விட்டு விலகிறதில்ல, கைவிடுறதில்ல. ஆமென். அவர் உங்களை தூக்கி எடுப்பார். ஓ ரிமலரபா செக்கலேரேபோ ரிமலரபா செபெலே பெரேபே தேபன கரதனனனனரபோ ரிக்கலரபா ரேமெலே மேரேமே ஷேபெலே பெரேபெலே பெரேபே தமனமன கரதனனனனரபோ ரிமலரபா செபெலே பெரேபெலே பெரேபே தேமன கரதனனனனரபோ. தேங்க்யூ டாடி. அப்படியே நம்முடைய இருதயம் அப்பாவுக்கு நேராக திரும்பட்டும். ஆமென், ஆமென். கர்த்தருடைய வல்லமை உங்களை மகிமையாக நிரப்புகிறது. ஆமென், ஆமென். அவர் உங்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை. உங்கள் சூழ்நிலைகளை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் சிச்சுவேஷன் எல்லாம் அவருக்கு தெரியும். ஆமென். உங்களை தூக்கி எடுக்கிறதுக்கான ஏகப்பட்ட வழிகள் அவரிடத்தில் இருக்கிறது. ஏகப்பட்ட வல்லமைகள் அவரிடத்தில் இருக்கிறது. சொல்லுங்கள், என் பிரச்சனையிலிருந்து இன்றைக்கி நீங்கள் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை சின்ன பிரச்சனையாக இருக்கலாம், பெரிய பிரச்சனையாக இருக்கலாம். இன்றைக்கி நீங்கள் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனையிலிருந்து உங்களை தூக்கி எடுக்கிற வல்லமை தேவனிடத்தில் இருக்கிறது. நீங்களும் நான் ஆராதிக்கிற அப்பாவிடத்தில் இருக்கிறது. அது உங்கள் ஆராதனைக்கு இந்த ஆராதனையிலே சரியாயிரும். சொல்லுங்கள், என் பிரச்சனை இந்த ஆராதனையிலே சரியாகும். ஓ ரீமாலாரபா ஷேக்கேலேரேபோ ரீமாலாரபா ரேமெலே மேரேபே ஷெபெலே பெரேபே தேமனகரபோ. நம்ம ஊழியத்தில் நிறைய சாட்சிகள் உண்டு. இந்த ஆராதனையிலே உங்களுக்கு கர்த்தர் சுகத்தை தரான்னு சொன்னப்போ இந்த ஆராதனை முடிஞ்ச உடனே வியாதி சுகமாக இருக்குன்னு சொன்ன சாட்சிகள் உண்டு. பண பிரச்சனை இருந்தவங்களுக்கு இந்த ஆராதனை முடிஞ்ச உடனே பண வாய்ப்பு வந்ததுன்னு சாட்சிகள் இருக்குது. குடும்ப பிரிவினையில் இருந்தவங்க இந்த ஆராதனை முடிகிறதுக்குள்ளேயே ஆமீன் சமாதானமான உடன்படிக்கை வந்துச்சு அப்படின்னு சொன்ன சாட்சிகள் இருக்கு. அதான் சொல்கிறேன், இந்த ஆராதனை நடக்கும்போதே கர்த்தர் உங்கள் பிரச்சனை இருந்து உங்களை விடுவிக்கிற அந்த விடுதலையை நீங்கள் அனுபவிப்பீர்கள். பெற்றுக்கொள்ளுங்க கரங்களை தட்டி. ரீமாலாரபா ஷேபெலே பெரேபே தேமன கரதனனனரபோ ரீகாலாரபா ரேமெலே மேரேமே ஷேபெலே மேரேமே தேமன கரதனனனரபோ ஓ ரீமாலாரபா ஷேபெலே பெரேபே தேமன கரபோ ரீகாலாரபா ரேமெலே ரேஷே தேனேனேனரபோ. தேங்க்யூ டாடி. அப்படியே அப்பாவுடைய மகிமையின் பிரசன்னம் அப்படியே உங்களை நிரப்புகிறதுக்காக நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியில் நிரம்பி, ஆவியில் நிரம்பி. ஆமே ரீமாலாரபா ஷேபெலே பெரேபே தேமன கரதனனனரபோ. எல்லா பிரச்சனையிலேருந்து விடுதலை. சின்ன பிரச்சனையாக இருக்கலாம், பெரிய பிரச்சனையாக இருக்கலாம். அவர் விடுதலையை தருகிறார். அப்பாவுடைய விடுதலை நீங்கள் அனுபவிப்பீங்க. ரீமாலாரபா ஷேக்கேலேரேபோ ரீமாலாரபா ரேமெலே மேரேபே ஷிமலபரபலபரபலபரபா தேங்க. தேங்க்யூ டாடி. ஆமீன், ஆமீன். ஓ நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. ராக்காலாரபா ரேமெலேரேபோ ரீமாலாரபா ஷேலேரேபோ. தேங்க்யூ டாடி. ஆமேன். உங்கள் மகிமையினால் எங்களை நிரப்புகிறதுக்காக நன்றி அப்பா. ஒரு பெரிய விடுதலை இயேசுவின் நாமத்தினால். ஆமே ரீமாலாரபா ஷெபெலே பெரேபே தேமன கரதனனனரபோ. தேங்க்யூ டாடி. ஆமேன். அப்பாவுடைய மகிமை ஒரு பிரகாசம் நம்மீது அதிகமாய் பிரகாசிக்கிறது. ஆமேன். ஒரு பெரிய விடுதலை இயேசுவின் நாமத்தினால். எழுப்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்ற வார்த்தையின்படி ஆமேன். நம் வாழ்க்கையில் அப்படி பிரகாசமான காரியங்களை தேவன் செய்கிறார். ஓ நன்றி ஆண்டவரே.
ஹalleluya. Thank you டாடி. ஹalleluya. நன்றி நன்றி ஆண்டவரே, நல்ல தகப்பனே, நன்றி நன்றி அப்பா, நீங்க செய்த நன்மைகளுக்காக நன்றி நன்றி நன்றி. சொல்லுங்க. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் இயேசுவை போல அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷ மறந்தும் நீங்க என்ன தூக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஒன்று சேர்ந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் உம்மை விட அழகு கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் இயேசுவை போல அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷன் மறந்தும் நீங்க என்ன தூக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நான் அழுத நீர் மறக்கலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நான் அழுத நீர் மறக்கலையே. நான் உடைஞ்சு போய் கிடந்தேன், நான் நொறுக்கப்பட்டு கிடந்தேன். என ஒட்டி சேர்க்க நீங்க வந்த நான் மறக்கலையே. என் கண்ணீரை நீங்க தொடச்சி விட்டத நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷன் மறந்தும் நீங்க என்ன தூக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. சொல்லுங்க. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நான் அழுத நீர் மறக்கலையே. பாடுங்க. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நான் அழுத நீர் மறக்கலையே. நான் உடைஞ்சு போய் கிடந்தேன், நான் நொறுக்கப்பட்டு கிடந்தேன். என ஒட்டி சேர்க்க நீங்க வந்தத நான் மறக்கலையே. என் கண்ணீரை நீங்க தொடச்சி விட்டத நான்
கொடுக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆமேன். ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷன் மறந்தும் நீங்க என்ன துக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்க. காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் நான் அழுதத நீர் மறக்கலே. காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் நான் அழுதத நீர் மறக்கலே. நான் உடைஞ்சு போய் கிடந்த, நான் நொறுக்கப்பட்டு கிடந்த, என்னை ஒட்டி சேர்க்க நீங்க வந்தத நான் மறக்கலையே. எங்க நீரை நீங்க தொடச்சி விட்டத நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்கள். இதுவரைக்கும் நம்மை நடத்த நல்ல தகப்பன், இனிமேலும் நம்மை நடத்துவார்கள். அப்படியே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். நம்மை விட்டு கொடுக்காத தகப்பன். ஆமென். இன்றைக்கும் தேவன் சொல்ற ஒரு வார்த்தை பாருங்க. ஏசப்பா தம்முடைய சீசர்களை அழைக்கிறார். பேதுரு, யோவான், சரிங்களா, அந்திரேயா எல்லாரும் வராங்க. ஏசப்போடைய வார்த்தையை கேட்டு, ஆமாம், பேதுருப்பா சொன்னார், என் பின்னே வா, நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவன் ஆக்குவேன் என்று சொன்னார். அப்புறம் உடனே படகை விட்டாச்சு. நிறைய மீன் பிடிச்சிருக்கிறாப்புல, அந்த வலையை விட்டாச்சு. எல்லாத்தையும் விட்டுட்டு நேர ஏசப்பா பின்னாடி கிளம்பிட்டாப்புல பேதுரு. அடுத்து பார்த்தீங்கன்னா யோவானும் அவருடைய சகோதரன், அவரும் அங்கே தான் இருக்கிறாப்புல. யாக்கோபு அவரும் அங்கே தான் இருக்கிறாப்புல. அவங்க 2 பேரும் அவங்க அப்பா கூட இருந்து வலையை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறாப்புல. அவங்களையும் ஏசப்பா என் பின்னாடி வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. உடனே அவங்களும் எல்லாத்தையும் விட்டுட்டு ஏசப்பா பின்னாடி வந்துடுறாரு. இப்படி சீசர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆயத்துறையில் மத்தேயும் அவர் உட்கார்ந்துருந்தார். அப்போ என் பின்னாடி வா அப்படின்னு சொன்னோன்னே வந்துட்டார். இப்படி எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்படி அவரால் அழைக்கப்பட்டவர்கள், சரிங்களா, நம்பி வந்தாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க. சொல்லுங்க, அவருக்காக அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு எல்லாத்தையும் விட்டாங்க. இன்னைக்கும் எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய சத்தியத்தின்படி வாழ்வதற்காக, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதற்காக நீங்கள் வாழ்க்கையில் நிறைய விடலாம். தீய பழக்கங்களை விடுறது மட்டும் இல்லை, நிறைய இழக்கலாம். உறவுகளை இழக்கலாம், ஆமேன், ஆட்களை இழக்கலாம், சப்போர்ட்டர்ஸை இழக்கலாம், ஆமேன், ஆமாம், சொந்த பந்தங்களை இழக்கலாம், வேலையை இழக்கலாம், சரிங்களா, ஏகப்பட்ட காரியங்களை நீங்கள் இழக்கலாம். ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய வசனத்தின்படி நடக்கிறதுக்காக, ஆண்டவரை ஃபாலோ பண்ணுறதுக்காக, தேவனுடைய சுவிசேஷத்தின் நிமித்தம், ஆமேன், தேவனுடைய சுவிசேஷத்தின் நிமித்தம், ஆமேன், கிறிஸ்துவின் நிமித்தம், அவர் மேலே வச்சிருக்கிற அன்புல இந்த நல்ல ஏசப்பா அந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று, ஆமேன், அவருடைய சுவிசேஷத்தின் நிமித்தம் நீங்கள் பணத்தை இழக்கலாம், நிலங்களை இழக்கலாம், நகைகளை இழக்கலாம்னா விதைக்கிறது,
எதனால் ஒருவேளை இழக்கலாம், அது ஒரு இழப்பு தானே, தற்காலிகம் இழக்கலமான வேதம் சொல்லுகிறது. ஏசப்பா சொல்றார், என் நிமித்தமாக ஆமே நீங்கள் எதை இழந்தாலும் அதை நூறத்தனையாக திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள் என்றார். கையை தட்டி ஆமேன் ஆமேன். இப்போ சீசர்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவுக்காக விட்டார்கள். எல்லாத்தையும் விட்டு சொல்லுங்க, சீசர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஏசப்பா பின்னாடி போனாங்க. சரிங்களா? குடும்பம் சொந்த பந்தங்களை விட்டாங்க, படகை விட்டுட்டு போனாங்க, வலையை விட்டுட்டு போனாங்க, தொழிலை விட்டுட்டு போனாங்க, அவரை நம்பி போனாங்க. அது எப்படி தெரியும்னா, ஒரு கட்டத்தில் பேதுரு ஏசப்பா பார்த்து கேட்பார் இல்லையா, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமீன் சொல்லுங்க. எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பேதுரு கேட்டப்போ ஏசப்பா சொன்னார், ஆமீன், இன்மையிலே என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாக நீங்கள் எவைகளை எல்லாம் இழந்தீர்களோ அவைகளை எல்லாம் நூறத்தனையாக பெற்றுக்கொள்வீர்கள். இம்மையிலே நூறத்தனையை பெற்றுக்கொள்வீர்கள் இழந்தவைகளை, அதே நேரத்தில் மறுமையிலே நித்திய ஜீவனை சுதந்திரிப்பீர்கள் என்று சொன்னார். கரங்களை தட்டி ஆமென். அப்போ சீசர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் பின்னாடி வந்தாங்க, அவருக்காக நிறைய இழந்தாங்க. சரிங்களா? தைரியமாக அவர் கூட நின்றாங்க. நிறைய பேரை பார்க்குறோம், நம்ம நிக்கோதேமு ரகசியமாய் வந்தார். சரிங்களா? ஆமாம். அடுத்து அரிமத்தம் ஊரான யோசேப்பு ரகசிய சீசனாக இருந்தார். ஆனால் இவங்க அப்படி கிடையாது. இவங்கெல்லாம் தைரியமாக அவருக்கு பின்னாடியே போனாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு ஏசப்பா பின்னாடி போனாங்க சீசர்கள். ஆமென். ஆமாம், அவங்கள அவர் ஒரு இடத்துல கூட விட்டு கொடுக்கல. ஒரு முறை சீசர்கள் சொல்லுவாங்க, நீங்கள் கை கழுவாம சாப்பிட்றது என்ன அப்படின்னு பஞ்சாயத்தை கூட்டுவாங்க. அப்பவும் ஏசப்பா குறுக்கிட்டு இவங்களுக்காக பரிந்து பேசுவார். சரிங்களா? நியாயத்தை பேசுவார். அடுத்து ஒரு முறை ஓய்வு நாட்களில் இந்த பயிர் கதிர்களை எடுத்து வயல்வெளியாக போகும்போது கதிர்களை எடுத்து அப்படி கொறிக்க தொடங்கிட்டாங்க, சாப்பிட தொடங்கிட்டாங்க. உடனே அதுக்கும் பஞ்சாயத்தை கூட்டுறாங்க பரிசேயர்கள், இந்த குரூப்பெல்லாம். அப்போ ஏசப்பா அவங்களுக்காக பேசுகிறார், அவங்களுக்காக ஸ்ட்ராங்காக நின்று பேசுகிறார். ஆமென். அவங்கள விட்டே கொடுக்கல, அவங்க மேலே கல்லறிய விடலை, அவங்கள அடிக்க விடலை, அவங்கள துன்புறுத்த விடலை. கடைசியில் பார்த்தீங்கன்னா கெத்சமனி தோட்டத்தில் பிடிக்க வருவாங்க பாருங்கள். அவரை பிடிக்க வரும் பொழுது நீங்கள் யாரை தேடுறீங்க? இயேசுவை தேடுறீங்க. இயேசுவை தேடுறோம் அப்படிம்பாங்க. நான் தான் அந்த இயேசு. ஆமீன். அவர்களை விட்டு விடுங்கள் அப்படின்னு சீசர்களை தொடக்கூடாது. நான் தான் இயேசு, நான் வாரேன், என்ன கூப்பிட்டு போவோம், அவர்களை விட்டு விடுங்கள் அப்படின்னு சொன்னார். அப்பவும் அவங்களுக்காக தான் நின்றார். எத்தனை புரியுது சொல்லுங்க? அவருக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க. அவங்கள கடைசி வரைக்கும் ஏசப்பா விட்டே கொடுக்கல. கையை தட்டி விட்டே கொடுக்கல. ஆமேன். அது மாத்திரமல்ல, எல்லாத்தையும் விட்டு அவரை பின்பற்றினார்கள். ஆமேன். ஆமாம். இப்போ ஏசப்பா மரிச்சாச்சு, உயிரோடு எழுந்து வந்தாச்சு, அவங்களுக்கு தரிசனம் கொடுத்தாச்சு, அவங்களுக்கு பரிசுத்தாவினால் நிரப்பியாச்சு. ஆமேன். இப்போ ஊழியம் செய்கிறாங்க. அவங்க அந்த சுவிசேஷத்தை அறிவிங்கள் என்று சொன்னார். அந்த சுவிசேஷத்தை ஊராக உலகமாக அறிவிக்கிறாங்க. சரிங்களா? முதல்ல எருசலேமில் அறிவிக்கிறாங்க. அப்படி சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது எவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக, இயேசு கிறிஸ்து நிமித்தமாகவும், ஆமென், சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் எல்லாவற்றையும் விட்டு வந்தார்களோ, எல்லாவற்றையும் இழந்து நின்றார்களோ, அவர்கள் பாதத்தில், ஆமென், ஆமாம், சீசர்கள் சொத்துகள் நிலங்களை எல்லாம் அந்த அப்போஸ்தலர்களுடைய பாதத்தில் சொத்துகள் நிலங்களை விற்று அதன் கிரயத்தை, ஆமேன், அப்போஸ்தலருடைய பாதங்களிலே வைத்தார்கள். கையத்தட்டி ஆமேன், 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 ஆமேன். அப்போ ஆமேன், ஏசப்போடைய வார்த்தையை கேட்டு அவருக்காக எல்லாவற்றையும் விட்டு வந்த அப்போஸ்தலர்களுடைய பாதத்தில், ஆமேன், சீசர்கள், தேவனுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் விற்று அதனுடைய கிரயத்தை கொண்டு வந்து, ஆமேன், அப்போஸ்தலருடைய பாதத்திலே போட்டார்கள். ஆமேன், ஆமேன். அப்படிதான் வசனம் சொல்லுது, பாதத்திலே வைத்தார்கள் என்று. ஆமேன். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. ஆமேன். சொல்லுங்க, ஏசப்பாக்காக நீங்கள் எதை இழந்திருந்தாலும், எதை விட்டாலும், ஆமேன், அதற்கான பலன் மிகுதி. ஆமேன். உங்களுக்கும் அவர் அப்படி தருவார். ஆமேன், ஆமேன். அவங்க எந்த எதிர்பார்ப்போடு செய்யலை. அவர் கூப்பிட்டோன்னு வந்துட்டாங்க. இடையில தான் பேதுரு கேட்குறாரு, என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு. அப்போ சொல்கிறார், ஆமாம், கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றார். நூறத்தனையாக பெற்றுக்கொள்வீங்கன்ற, மறுமையில் நித்திய ஜீவன் அப்படின்றார். என்னுடைய பிதாவுடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது 12 கோத்திரத்தை, ஆமாம், நியாயம் விசாரிக்கிற 12 சிங்காசனத்தில் இருப்பீங்கன்னார். கையை தட்டி
சொல்லுங்க, ஏசப்பாவுக்காக எதெல்லாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய சத்தத்தை கீழ்ப்படிந்து, அவருடைய ராஜ்யத்து நிமித்தமாக, அவருடைய சுவிசேஷத்தின் நிமித்தமாக, அவர் நிமித்தமாகும் எதையெல்லாம் நீங்கள் விட்டு கொடுக்கிறீங்களோ, ஆமே, நாம் இந்த உலக காரியங்கள், சிற்றின்பங்கள் எல்லாத்தையும் வெறுத்து, தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் வெறுத்து, இந்த ஊர் உலகமே இந்த பாவத்தில் மூழ்கி இருக்கும்போது, ஊர் உலகமே ஒரு 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 உலகபூர்வமான ஒரு வாழ்க்கை வாழும்போது, ஆமேன், அன்பு இல்லாமல், ஆமை, பாவம் செய்து பரியாசம் பண்ணி அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி, காயப்படுத்தி, வேதனைப்படுத்தி பண்ணுற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும்போது, தேவனுக்காக, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு, நீங்கள் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து, வசனத்தை கை கொண்டு அவருக்கு பிரியமாக நடந்துட்டுருக்கிறீங்க. ஆமேன். உங்களை அவர் விட்டே கொடுக்க மாட்டார். அவர் விட்டே கொடுக்க மாட்டார். சொல்லுங்கள், விட்டு கொடுக்காத தேவ அன்பு. ஆமேன். ஆமாம், உங்களை நிரப்பி இருக்கிறது. அவர் உங்களை விட்டே கொடுக்க மாட்டார். யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டார். எப்பொழுதும் விட்டு கொடுக்க மாட்டார். எத்தனை நம்புறீங்க? அவரை விட்டு கொடுக்காமல், அவருக்காக வைராக்கியமாக வாழ்கிறேன், அவருக்காக சில காரியங்களை விட்டு, ஆமேன், அவருக்கு பிரியமாக வாழ்ந்துட்டுருக்கிறேன், அவருக்காக சிலவற்றை விற்று அவருடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டு இருக்கிறேன். உங்களை யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டார். ஆமேன். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அந்த சீசர்களை பார்த்து தான் சொன்னார், இதோ உலகத்தின் முடிவுபெறிந்த சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். கையை தட்டி ஆமேன். சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உங்களை ஒரு நாளும் கைவிட்ட மாட்டேன். ஆமேன். சொல்லுங்கள், கைவிடாத அன்பு, விட்டு கொடுக்காத அன்பு, இயேசு கிறிஸ்துவின் அன்பு, அவர் நம்ம மீது வைத்திருக்கிற அன்பு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே பிளஸ் பண்ணுறேன். ஏசப்பா நாமத்தினால் நான் ஆசீர்வதிக்கிறேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் நல்லவர். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கி ஒரு மீட்டிங் இருக்குது. ஆமேன். நான் மதியம்தான் இதை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன், காலையிலே சில வேலைகள், சரிங்களா? இருந்தாலும் இந்த வார்த்தையை உங்கள்கிட்ட சொல்லணும். நான் ஏதோ கடமைக்கு லைவ் போடுறேன்னு இல்லை, இந்த வார்த்தையை உங்களோடு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கர்த்தர் உணர்த்தினால தான் இப்போ லைவ் போடுறேன். இல்லைன்னா கூட ஆராதனை கேன்சல் பண்ணியிருப்பேன் சாயங்காலம். ஓகே, அதனால தான் இந்த லைவ் போட்டிருக்கிறோம். கொஞ்ச நேரம் தான், இருந்தாலும் இந்த வார்த்தை உங்களுக்குள்ள பயங்கரமாக வேலை செய்யும். அப்படியே ப்ளஸ் பண்ணுறேன். மனதார ஆசீர்வதிக்கிற பெற்றுக்கொள்ளுங்க. அப்படியே கேட்ட வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக, உங்கள் வாழ்க்கையில் வந்து பழிப்பதாக. ஓ ரீமாலார பஷே பெல்லே பெரிய பெது மெனகரபோ, ரிக்காலார பஷே கலேரபோ, ரீமாலார பஷே பெல்லே பெரிய பெது மெனகரபோ. அப்படியே நான் ஆசீர்வதிக்கிறேன், மனதார ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார்கள். ஆமேன். அப்போ உங்களை ஒரு நாள் விட மாட்டார். அந்த அவருடைய விட்டு கொடுக்காத அந்த அன்பை நீங்கள் அனுபவிப்பீங்க, உங்கள் வாழ்க்கையில் அனுபவிப்பீங்க. அவருக்காக இதெல்லாம் நீங்கள் பட்ட பிரயாசங்கள் ஒன்றும் வீணாய் போகாது. கர்த்தருக்காக, கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக நீங்கள் பட்ட ஒரு பிரயாசம் கூட வீணாய் போகாது. அப்படி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒரு பாடல், அந்த பாடலை பாடி முடிப்போம். காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் நான் அழுதத நீர் மறக்கலையே. காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் நான் அழுதத நீர் மறக்கலையே. நான் உடஞ்சு போய் கிடந்தேன், நான் நொறுக்கப்பட்டு கிடந்தேன், என ஒட்டி சேர்க்க நீங்க வந்தத நான் மறக்கலையே. என் கண்ணீரை நீங்க தொடச்சு விட்டத நான் மறக்கலையே. உமை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உமை பாட, உமை புகழ ஒரு நாவு பத்தலையே. உமை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உமை பாட, உமை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும், கோடி சனம் இருந்தாலும், இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும், கோடி சனம் இருந்தாலும், இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷன் மறந்தும் நீங்க என்ன தூக்க மறக்கலையே. உமை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உமை பாட, உமை புகழ ஒரு நாவு பத்தலையே. உமை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உமை பாட, உமை புகழ
ஒரு நாவு பத்தலையே. அப்படியே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். God bless you. Thank you, Daddy. Hallelujah. இதுவரைக்கும் நமக்கு நல்ல சுகத்தையும் பலத்தை ஆரோக்கியத்தை வந்து நம்மை நடத்த நல்ல தகப்பன் இனிமையிலும் நடத்துவார்கள். அப்படியே ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் கூடவே இருந்து உங்களை நடத்துவார்கள். இன்றைக்கு நீங்கள் என்ன தேவையில் இருந்தாலும், என்ன குறைவில் இருந்தாலும் தேவன் அதிலிருந்தெல்லாம் உங்களை தூக்கி எடுப்பார். தேவைகளை சந்திப்பார். உங்கள் குறைகளை நீக்குவார். உங்களை ரட்சிப்பார். உங்களை மீட்டெடுப்பார். அப்படியே பிளஸ் பண்ணுறேன். கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தமும், கர்த்தருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்திற்காகவும், கர்த்தருடைய சுவிசேஷத்திற்காகவும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் பலன் மிகுதியாக இருக்கிறது. கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால் நம்மை நிரப்புவார்கள். அப்படியே பிளஸ் பண்ணுறேன். குறைகளிலிருந்தெல்லாம் உங்களை நிறைவாக்குவாராக. தேவையெல்லாம் கர்த்தர் சந்திப்பாராக. அப்படியே நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். இதுவரைக்கும் நடத்தி நல்ல தகப்பன் இனிமேல நடத்துவார்கள். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்தும். ஆமென். ஓ ரீமாலாரப ஷெக்கெலேரபு ரீமாலாரப ஷெபெலே பெரே பெதே பெனகரதனனனனரபு. நல்லவரே நன்றி அப்பா. நான் அப்படியே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். தகப்பன் இந்த ஆராதனைக்காக நன்றி. இந்த ஆராதனையிலும் நீங்கள் எங்களை எல்லாம் ஒன்றிணைத்திருக்கிறீங்க. எங்களோடு உணர்த்தின பேசின ஒவ்வொரு காரியங்களுக்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையில் அவைகள் அப்படியே வெளியரங்கமாகிறதுக்காக நன்றி. எங்கள் குறைவிலிருந்து எங்களை விடுதலை ஆக்குகிறதுக்காக ஸ்தோத்திரம். பெரிய உயரத்துக்கு எங்களை கொண்டு போகிறதுக்காக நன்றி. அப்போடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் டாடி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் நீங்கி போவதாக, நல்ல பரிபூரண சுகம் உண்டாவதாக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். ஒரு வாழ்க்கையில் இருக்கிற பண பிரச்சனை, பண கஷ்டங்கள், பண தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக. பண கஷ்டங்கள், பண பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி போவதாக. அப்போடைய நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். சுகபலன் ஆரோக்கியத்தை பேசுகிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்புக்கு நன்றி. ஒரு பெரிய விடுதலை பேசுகிறேன் அப்பா. இதுவரைக்கும் நடத்த நல்ல தகப்பன் இனிமேல் அந்த குடும்பத்தை பாதுகாத்து பலப்படுத்தி வழி நடத்துவீங்க. அப்படியே நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்பாவுடைய கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் டாடி. அர்ப்பணிக்கிறோம். சகல துதிகன மகிமை எல்லாம் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பணி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்தும். ஓகே, காட் பிளஸ் யூ. நான் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதிக்கிறேன். இதுவரைக்கும் நம்மை நடத்தின நல்ல தகப்பன் இனிமேலும் நடத்துவார்கள். ஓகே, ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்கள். மீண்டும் நாளை காலை வழக்கம் போல ஆராதிப்போம் ஒன்று சேர்ந்து. ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார்கள். ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.